சுவாமி அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 13ஆம் சூரணையிலே இந்த உதரத்தரிப்பு திரைகுண்ய விஷயமானவற்றுக்கு பிரகாசகம் என்று அருளிச் செய்கிறார். நாம் யாருடன் நட்பு கொண்டுள்ளோமோ அவருடைய குணங்கள் நமக்கும் வருவதை பார்க்கிறோம் அல்லவா? அதைத்தான் இந்த உலகத்தின் சம்பந்தம், அதாவது அச்சித் சம்பந்தம் பிறவியைத்தான் கொடுக்கும். ஆனால் நாராயணனுடைய சம்பந்தம் மோட்சத்தை கொடுக்கும் என்று கூறினார் கீழ்ச்சூர்ணையிலே. இந்த நாராயண சம்பந்தத்தின் காரணமாகவே அவன் நம் கண்களுக்கு புலப்படும்படி விளக்கை ஏற்றி வேதங்களை காட்டிக் கொடுத்தான் என்று கூறுகிறார் இந்த சூரணையிலே. நாரம் அதாவது சேத்தனர்களுக்கு எல்லாம் அயனம் அதாவது இருப்பிடம், அதனால் அவன் நாராயணன். இப்படி ஒரு தாய் போல அனைத்தையும் வயிற்றில் தாங்கியிருப்பதான உதரத்தரிப்பு அதாவது சரீர சம்பந்தம் உடையவன். அவன் உயிர், மீதி அனைத்தும் அவனுக்கு உடல். திரைகுண்ய விஷயா வேதாகா என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறியபடி ஒரு சிலர் ரஜோகுணம் நிறைந்தவர்களாகவும் ஒரு சிலர் தமோகுணம் நிறைந்தவர்களாகவும் ஒரு சிலர் சத்வகுணம் நிறைந்தவர்களாகவும் உள்ள இப்படிப்பட்ட சேத்தனர்களுக்கு அவரவர் ருச்சிக்கு ஏற்றபடி கிடைக்கப் பெறுகிற பேறுகளையும் அந்த பேறுகளை அடைய வைக்கும் உபாயங்களையும் அதாவது வழிகளையும் விரிவாக உரைக்கப்பட்டதான வேத சாஸ்திரங்களை தன்னுடைய நீர்மை குணத்தினால் அதாவது கருணையினால் அவன் அருள் செய்ததன் காரணம் இந்த நாராயண சம்பந்தமே ஆகும் என்று கூறுகிறார். ஆனால் நாராயண சம்பந்தத்தின் காரணமாகத்தான் அவன் வேத சாஸ்திரங்களை வெளிப்படுத்தினான் என்பது உண்மையானால் மோட்சத்திற்கு உண்டான சாஸ்திரங்களை மட்டும் வெளிப்படுத்தியிருந்தால் போதுமே. இந்த உலகத்திலேயே பந்தப்படுத்துவதான உலக இன்பம், ஸ்வர்க்கம் முதலானவற்றுக்கு உண்டான சாஸ்திரங்களையும் வெளிப்படுத்த காரணம் என்னவோ என்பதற்கு பதில் கூறுகிறார் அடுத்த சூரணையிலே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.